YouTube channel. Last video வந்து introduction to C programming பத்தி பார்த்தோம். அதே மாதிரி history of C பத்தி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா features of C language பத்தி பார்க்கலாம். புரியுதுங்களா? So first feature என்னன்னா integrity. இன்டெகிரிட்டினா வந்து கால்குலேஷன்ஸ் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது. திரும்ப திரும்ப கால்குலேஷன் பண்ணாலும் கால்குலேஷனுடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டா வந்து சேமா வர்றது. அதான் பார்த்தீங்கன்னாக்கா இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வேரியஸ் ப்ரோக்ராம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் பண்ணும்போது வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து வரணும். அக்யூரேட்டான ரிசல்ட், துல்லியமான ரிசல்ட் வந்து கொடுக்கணும். அதுதான் என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னாக்கா இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. This refers to the accuracy of the calculations. Calculations தான் வந்து பண்ண போறோம். C programming உள்ள மெஷின் லெவல்ல வந்து calculations பண்ண போறோம். algebraic expressions வந்து அங்க வந்து டினோட் பண்ணுவோம். இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு உள்ள பாத்தீங்கன்னாக்கா தேவையான இடத்துல algebraic expressions வந்து கொடுப்போம். அதுதான் வந்து எக்ஸிகியூஷன் ஆக போகுது. இதுல கால்குலேஷன் ஆகி நம்மளுக்கு ரிசல்ட் வரப்போகுது. அந்த கால்குலேஷன்ஸ் எத்தனை முறை வந்து அந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் பண்ணாலும் ரிசல்ட் வந்து அக்யூரேட்டா தரணும். புரியுதுங்களா? the results must be accurate for each and every calculations. ஒரு முறை கால்குலேஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அக்யூரேட்டா வரணும். ஓகே, அதுதான் என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாரிட்டி, தெளிவா இருக்கிறது. கிளாரிட்டி, புரியுதுங்களா? அதாவது ரீடபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரீடபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரோக்ராமர் எழுதுற ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னாக்கா வேற ஒரு ப்ரோக்ராமர் ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ் பர்பஸ் அந்த மாதிரி இது கூட பாத்தீங்கன்னாக்கா புரியக்கூடியதா இருக்கணும். புரியுதுங்களா? யாருக்குமே புரியாத மாதிரி அந்த ப்ரோக்ராமருக்கே புரியலனாக்கா ஃபியூச்சர்ல கஷ்டம். புரியுதுங்களா? ஒரு ப்ரோக்ராமர் எழுதுற ப்ரோக்ராம் வந்து வேற எந்த ப்ரோக்ராமர் ஃபியூச்சர்ல பார்த்தாலும் புரியக்கூடிய வகையில வந்து அந்த ப்ரோக்ராம் இருக்கணும். புரியுதுங்களா? கமெண்ட்ஸ்லாம் கூட வந்து எழுதலாம். சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் பக்கத்துல கமெண்ட்ஸ் எழுதலாம். கமெண்ட்ஸ் ஆர் நான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் மூலமா வந்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்றது ஸ்பெசிஃபை பண்ணும்போது ஃபியூச்சர்ல வேற ஒரு ப்ரோக்ராமர் அந்த ப்ரோக்ராமை பார்க்கும்போது அவருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ வந்து ரீடபிலிட்டி இருக்கணும். ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது ரீடபிலிட்டி இருக்கணும். இட் ரெஃபர்ஸ் டு தி ஓவரால் ரீடபிலிட்டி ஆஃப் தி ப்ரோக்ராம். ஓகே, தி ப்ரோக்ராம் மஸ்ட் பி அண்டர்ஸ்டாண்டபிள் டு தி ப்ரோக்ராமர். அந்த ப்ரோக்ராமருக்கே அது புரியுறமா இருக்கணும். எப்போன்னாக்கா ப்ரோக்ராம் கம்போஸ் பண்ணும்போது அவர் தான் கம்போஸ் பண்றாரு, அவருக்கு புரியும். ஆனா அவரே வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரேக் எடுத்துன்னு இல்ல ஒரு 1 வீக் கழிச்சு ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட்ஸ்ல இருந்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு அந்த ப்ரோக்ராம பார்க்கும்போது அவருக்கே புரியலன்னா கஷ்டம். புரியுதுங்களா? நம்மளுக்கே ஒரு சில டைம்ல ஆகும். ப்ரோக்ராம் கம்போஸ் பண்றோம்னாக்கா அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் பொறுத்து அந்த ப்ரோக்ராம் பாக்குறோம்னாக்கா நம்மளுக்கு புரியாது. புரியுதுங்களா? அதாவது புரியாதுனாக்கா திரும்ப வந்து அதை கூர்ந்து கவனிச்சு எந்த ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்து செய்யணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ப்ரோக்ராமர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்தாலும் அந்த ப்ரோக்ராம் அவருக்கு புரியக்கூடியதா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும், ரீடபிலிட்டியா இருக்கணும். அதுதான் ரீடபிளா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னாக்கா கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். The programmer must be understandable to the programmer even after being away from the program for an extended period of time. இதுல ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து ஏதோ ஒரு வேற டிஃபரெண்ட் ஒர்க்ல என்கேஜ்டா இருந்துட்டு திரும்ப வந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் புரியக்கூடியதா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி. இப்ப பார்த்த இந்த இன்டெகிரிட்டி, கிளாரிட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடியதா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? அதுதான் என்ன சொல்லணும்னா சிம்பிளிசிட்டி அப்படின்றோம். ஓகே, the clarity and accuracy of the program are usually enhanced by keeping things as simple as possible. எப்படி அதை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சி ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னாக்கா வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இப்போ அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னா அதுக்கு வேரியபிள்ஸ் தேவை. ஸோ அந்த வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணணும். அந்த டிக்ளரேஷன் வந்து டாப் ஆஃப் த ப்ரோக்ராம்ல நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் மஸ்ட் பி டிக்ளேர் அட் தி டாப் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா the whole problem is related to functionalities. சரிங்களா? மெயின் ஃபங்க்ஷன் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அங்கிருந்து தான் எக்ஸிகியூஷன் தொடங்கும். அங்கிருந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிகியூஷன் பண்ணும். இப்படி ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபார்ம் பண்றோம் ப்ரோக்ராம்.
புரியுதுங்களா? அதுதான் வந்து சிம்பிளிசிட்டி. அப்படி சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு கிளாரிட்டியும் இருக்குது. கரெக்டா எப்போ வந்து அந்த அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன் எப்போ எக்ஸிகியூஷன் பண்ணணும் அப்போ எக்ஸிகியூஷன் பண்ணும், எப்போ பண்ணக்கூடாதோ அப்போ பண்ணாது. அது மாதிரி வந்து கரெக்டா பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து அக்யூரேட்டா இருக்கும். புரியுதுங்களா? அக்யூரேட் ப்ரோக்ராம் வந்து அக்யூரேட்டா வந்து ஒர்க் பண்ணும். கால்குலேஷன்ஸ்லாம் அக்யூரேட்டா இருக்கும். அப்படி பண்றதுக்கு தான் வந்து சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எளிமைத்தன்மை. வெல் ஸ்ட்ரக்சர்ட் மாடலா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இப்போ எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுமோ அப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அதே மாதிரி வேரியபிள்ஸ்லாம் வந்து கரெக்டா ஒரு இடமா டிக்ளேர் பண்றதுனால நம்மளுக்கு கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பண்றதுனால சிம்பிளிசிட்டி நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி, செயல்திறன். எப்படி வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் மெமரியில போய் எக்ஸிகியூஷன் அதாவது சிஸ்டம்ல போய் எக்ஸிகியூஷன் ஆக போகுது, புரியுதுங்களா? அது சொல்லும் போது தான் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி, செயல்திறன். இதுல பெர்ஃபார்மன்ஸ், ஹவு அவர் ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் இன் தி சிஸ்டம், அதான் பார்த்தீங்கன்னாக்கா எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். எஃபிஷியன்சி இஸ் கன்சர்ன்ட் வித் ஹை எக்ஸிகியூஷன் ஸ்பீட் அண்ட் ஸ்மார்ட் மெமரி யூட்டிலைசேஷன். எஃபிஷியன்சில ரெண்டு விதமான எஃபிஷியன்சி சொல்லுவாங்க, புரியுதுங்களா? டைம் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எஃபிஷியன்சி. டைம் எஃபிஷியன்சி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ப்ரோக்ராம் மெமரியில லோட் ஆனதுல இருந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா எடுத்து எக்ஸிகியூஷன் பண்ணி டோட்டல் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்றது, எக்ஸிகியூஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம், கால அளவு, அது வந்து மைக்ரோ செகண்ட்ல இருக்கலாம் இல்ல மில்லி செகண்ட்ல இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். புரியுதுங்களா? எத்தனை லைன்ஸ் இருக்கு, thousands ஆஃப் லைன்ஸ், கிலோ லைன்ஸ் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குதுன்றத பொறுத்து தான் அந்த எக்ஸிகியூஷன் டைம் அமையும். புரியுதுங்களா? ரொம்ப நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருந்துச்சுன்னா செகண்ட்ஸ் கணக்குல ஆகும். புரியுதுங்களா? இல்ல மினிமல், இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா லெபார்டரி ப்ரோக்ராம்ஸ்னாக்கா சின்ன சின்னதாக இருக்கக்கூடியது, அது வந்து ஒரு மைக்ரோ செகண்ட் லெவல்ல தான் எடுத்துக்கும். புரியுதுங்களா? அது ஒரு ரொம்ப மினிமல் டைம், நெக்லிஜிபிள் டைம். அதுதான். ஸோ அது வந்து எக்ஸிகியூஷன் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஸ்பீடா எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஓகேங்களா? எக்ஸிகியூஷன் டைம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு குறைவா எடுத்துக்குதோ அது நம்மளுக்கு பெனிஃபிட். ஸ்பீடா எக்ஸிகியூஷன் ஆகணும்னு நம்ம எதிர்பார்ப்போம், புரியுதுங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஹை எக்ஸிகியூஷன் ஸ்பீடு. எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பர்ஃபெக்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து குறைவான நேரத்தில் எக்ஸிகியூஷன் ஆயிடுச்சுன்னா அப்போ ஸ்பீடா எக்ஸிகியூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? ஸோ ஹை எக்ஸிகியூஷன் ஸ்பீடு இருக்கணும். இது என்ன சொல்லுவோம், டைம் எஃபிஷியன்சி. இல்ல டைம் எஃபிஷியன்சி. If your program takes less amount of time for execution, it is time efficient அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மெமரி யூட்டிலைசேஷன். யூட்டிலைசேஷன்னா பயன்படுத்துறது, மெமரியை வந்து பயன்படுத்துறது. எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து மெமரியில் லோட் ஆகணும், ரேண்டம் access மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ மெமரியில ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து லோட் ஆகணும். அப்புறம் வந்து ப்ராசஸருக்கு டைம் கிடைக்கும் போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எடுத்து எக்ஸிகியூஷன் பண்ண போகுது, புரியுதுங்களா? அப்படி பண்ணும்போது மெமரியை வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும், புரியுதுங்களா? இங்க ஒரு ஃபங்க்ஷன் அங்க ஒரு ஃபங்க்ஷன் அது மாதிரி வேற இடத்துல போட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிராஜிக்கா இருந்துச்சுனாக்கா வந்து டிராஃபிக் ஃப்ளோ இருந்துச்சுனாக்கா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அப்போ வந்து கரெக்டா வந்து மெமரி யூட்டிலைஸ் பண்ணணும். எவ்வளவு லொகேஷன்ஸ் கிரியேட் பண்ணணுமோ கரெக்டா அவ்வளவு லொகேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். டேட்டாவுக்கு தேவையான லொகேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மெமரி லொகேஷன்ஸ் கரெக்டா கிரியேட் பண்ணணும். எப்போ தேவையில்லையோ அப்போ வந்து டீஅலோகேட் பண்ணணும். இது மாதிரி மெமரியை வந்து எஃபிஷியண்டா வந்து பயன்படுத்தணும். அதுதான் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மெமரி யூட்டிலைசேஷன். மெமரியை வந்து பெர்ஃபெக்டா வந்து பயன்படுத்துறோம், புரியுதுங்களா? ஒரு ப்ரோக்ராம், வெல் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம் மெமரியில வந்து கூடுமான வரைக்கும் குறைவான ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அப்ப மீதி ஸ்பேஸ் வேற ஒரு ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும், புரியுதுங்களா? ஸோ ப்ரோக்ராம் மஸ்ட் டேக் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இன் தி மெமரி. லெஸ் அமௌண்ட்னாக்கா கூடுமான அளவுக்கு குறையணும், புரியுதுங்களா? ஒரு ப்ரோக்ராம் வந்து அதிக மெமரி எடுத்துக்குது, புரியுதுங்களா? செவரல் கிலோபைட்ஸ் எடுத்துக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் 10 கிலோபைட்ஸ் எடுத்துக்குது, இன்னொரு ப்ரோக்ராம் 6 கிலோபைட்ஸ் தான் எடுத்துக்குது. ஆனா அதே ஒர்க் பண்ணுது, ரெண்டுமே ஒரே ஒர்க் தான் பண்ணுது. ஒரு ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னாக்கா மெமரியில 10 கிலோபைட்ஸ் எடுத்துக்குது, இன்னொரு ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னாக்கா 6 கிலோபைட்ஸ் எடுத்துக்குது. அப்போ எது எஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 6 கிலோபைட்ஸ் எடுத்துக்கிறது தான். ஏன்னா அப்போ அந்த ரிமைனிங் 4 கிலோபைட்ஸ்க்கு வேற ஏதாவது ப்ரோக்ராம் வந்து
உட்கார்றதுக்கு இடம் வசதியா இருக்கும். ஸோ அப்போ வந்து இதுதான் எஃபிஷியன்ட். புரியுதுங்களா? அதுதான் வந்து ஸ்பேஸ் எஃபிஷியன்சி. புரியுதுங்க? மெமரியில எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்குது அப்படின்றத பத்தி சொல்றது போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டா மெமரியை வந்து யூட்டிலைசேஷன் பண்றது, மெமரி மேனேஜ்மெண்ட். புரியுதுங்களா? அதான். ஸோ இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்ப்போம்.